வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். பிரதமர் நரேந்திர மோடி நாளை தினம் தமிழகம் வர இருக்கக்கூடிய நிலையில் தலைமைச் செயலகத்தில் அது தொடர்பான ஆலோசனை நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி நாளை தினம் தமிழகம் வர இருக்கிறார். அதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஒருபுறம் மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைப்பதற்காக நாளைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருக்கிறார். அதையொட்டி தமிழக அரசின் பொதுத்துறை செயலர் நந்தகுமார் ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். பிரதமரின் வருகையொட்டி என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்ய போறாங்க என்பது குறித்து ஆலோசனை கூட்டத்தில் இது தொடர்பாக பேசப்படும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கு. கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி நாளைய தினம் தமிழகம் வர இருக்கிறார். ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்றும் அவர் வழிபாட்டில் ஈடுபட இருக்கிறார். மேலும் சில நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்க இருப்பதாக தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதனையொட்டி குறிப்பாக ட்ரோன்கள் பறக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த ஆலோசனையின் நோக்கம் என்ன விவரம்? ஆனந்தி, பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா 3 நாள் வராரு, தமிழகத்திற்கு வராரு. குறிப்பா நாளை மாலை முதலமைச்சர் நேரடியாக விமான நிலையத்தை போய் பிரதமரை வரவேற்கிறார். கவர்னரும் செல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் திருச்சி, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட முக்கியமான இடங்களுக்கு முதலமைச்சர் செல்ல இருக்கார். ராமேஸ்வரம் கோயிலுக்கும் செல்றார். இந்த நிலையில பொதுத்துறை செயலாளர் நந்தகுமார் IAS தலைமையில இந்த ஆலோசனை கூட நடைபெறுது. இதுல யார் யாரெல்லாம் பங்கேற்கிறான்னு பாத்தீங்கன்னா சந்தீப் விட்டல் IPS ADGP கோஸ்டல் செக்யூரிட்டி, அருண் IPS ADGP லாண்ட் ஆர்டர், அதே போல பகவன் IPS DIG இன்டெலிஜென்ஸ், அதே போல மகேஷ் IPS DIG இன்டெலிஜென்ஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி, இது போன்ற உயர் IPS அதிகாரிகள், தேவராணி, சிபி சக்கரவர்த்தி, JC சவுத், ஏன்னா ஏர்போர்ட்லாம் அந்த தென் மண்டல பாதுகாப்பு எல்லாம் வருது, தென் சென்னை பாதுகாப்பு வருகிறது. அதே போல ஸ்ரீநாதா AAG லாண்ட் ஆர்டர், அதே போல சுதாகர் IPS DC மவுண்ட் அவரும் பங்கேற்றிருக்காங்க. அதே போல ராஜேந்திரன் SP2 செக்யூரிட்டி பிரான்ச் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பங்கேற்று இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள், அதே போல ட்ரோன்கள் பறக்க விடக்கூடாது போன்ற அந்த பகுதியில் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. பிரதமரை பொறுத்தவரை ராமர் கோயில் 22ஆம் தேதி திங்கட்கிழமை அயோத்தியில் திறக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாக வரக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அது முக்கியத்துவம். ஏன்னா 21ஆம் தேதி வரை அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்காரு. அதாவது வட இந்தியாவில் ஒரு முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலை திறப்பதற்கு இங்கிருந்து மண் கொண்டு செல்கிறார். ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாத சுவாமி கோயிலிருந்து அந்த புனித மண்ணை கொண்டு செல்கிறார். அப்படி என்றால் தமிழகத்திற்கும் அந்த அயோத்திற்குமான தொடர்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் பல்வேறு ஊர்களுக்கு சென்றிருந்தாலும் அந்த ராமர் கோயில் திறப்பதற்கு முதல் நாள் வரை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார் என்பதால் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த பயண திட்டம் அமைகிறது. நாளையிலிருந்து 3 நாட்களுக்கு பிரதமர் இங்கே இருப்பதால் உயர் காவல்துறை அதிகாரிகள் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபடுறாங்க. மத்திய பாதுகாப்பு, குறிப்பாக பாத்தீங்கன்னா மத்திய அரசு இருக்கக்கூடிய ஆர்மி, கோஸ்டல், அதே போல பாத்தீங்கன்னா நேவி உள்ளிட்ட 3 முப்படைகளை சேர்ந்த அதிகாரிகளும் பங்கேற்க இருக்காங்க. ஏன்னா INS அடையாறுல இறங்கிதான் நாளைக்கு மாலை பிரைம் மினிஸ்டர் நேரு ஸ்டேடியம் போறாரு. கேலோ இந்தியா அந்த ஓபனிங்காக போறாரு. எனவே தமிழக அரசு காவல்துறை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் மத்திய பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். ஆனந்தி, பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருவதையொட்டி அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான ஆலோசனை கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.